கடலூர் மாவட்டம் கீரப்பாளையம் பகுதியில் உள்ள ஜெ நகரில் நரிக்குறவர்கள் குடியிருப்பு பகுதியில் வெள்ள நீர் வீடுகளுக்குள் புகுந்துள்ளதால் அப்பகுதி மக்களின் வாழ்வாதாரம் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. மேலும் உணவிற்கும் இருப்பிடத்திற்கும் அல்லாடி வருவதாக அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். அது தொடர்பான காட்சிகளை தற்போது பார்க்கலாம். இங்கே ஒரு 5000 ஃபேமிலி வாழ்கிறாங்க. இந்த வீராணை ஏரி கொள்முதல் தானெல்லாம் தண்ணி அதிகமாக திறந்துட்டாங்க. இங்கே உள்ள மக்கள் ரொம்ப பாதிச்சிட்டாங்க. இந்த பாலத்தை பெருசாக கட்டி கொடுக்க சொல்கிறோம். பல வருஷமாக கோரிக்கை வச்சுட்டோம். இது வரைக்கும் ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை. நேற்று பள்ளிவாசல் தொழுவு கூட பண்ண முடியல. பள்ளிவாசல் ஃபுல்லாக தண்ணி, அறிவிப்பே இல்லாத அதிகமாக தண்ணியை தூக்கிட்டனால இவ்வளோ பிரச்சனை சார். உள்ளார ஃபுல்லாக கிராமம்லாம் எல்லாம் மூங்கிருச்சு. இதை எங்களால் முடிஞ்சது நாங்களாக சோறாக்கி மக்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கோம். நான் இதுக்கு ஏதாவது உங்கள் முன்னில் ஒரு கோரிக்கை வைக்கிறோம். இந்த பாலத்தை பெருசாக்கி இதுக்கு ஏதாவது ஒரு தீர்வு ஏதாவது கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி இது பண்ணுறேன் சார். தண்ணி ஒரு 3 நாளாக ஓடுது சார். ஆமாம் சார். சரி, இது வரைக்கும் யாரும் ஒரு பார்வையிடலை. இங்கே ஜாக்கிர் ஹுசேன் நகர், ரஹமத் நகர், இங்கே ஒரு 5000 குடும்பத்துக்கு மேலே இருக்காங்க சார். யாருமே கவர்மெண்ட்டில் ஒன்றுமே செய்யலை. எம்எல்ஏ வரல, இந்த தொகுதி எம்எல்ஏ யாரும் இது வரைக்கும் பார்க்கல சார். பாலத்து பல்லாஃபுக்கு பள்ளியாசம் ஃபுல்லாக தொழுவ முடியாது. ஃபுல் தண்ணி ஏறிச்சு பள்ளியாசம் ஃபுல்லாக. இது உள்ள திருத்த ஒரு 5000 குடும்பம் இருக்குது. எல்லா குடும்பம் ஃபுல்லாக வீடு முழுங்கிடுச்சு. எல்லா ஜாமும் நஷ்டம். ஃபுல்லாக பைக்கிலேருந்து இங்கே பூச்சிப்பட்டு பாம்பு எல்லாமே வந்துட்டுருக்கு. இது வரைக்கும் யாருமே இங்கே வரல. இப்போ நீங்கள் தான் பெஸ்ட்டு இங்கே வந்துருக்கீங்க. ஃபுல்லாக மிதங்கிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட நேற்று ஃபுல்லாக இங்கே தான் இருந்தோம். அந்த டீம் ஃபுல்லாக கலந்தாப்பு ஜெயிக்கிற மாதம் எல்லா மக்களையும் காப்பாற்றி வெளில கொண்டு நேற்று ஃபுல்லாக இங்கே தான் அந்த நைட்டு காலையில் தான் எல்லாம் வெளில ஆக்கணும். இப்போ பூச்சிப்பட்டு பாம்பு எல்லாம் வந்துட்டு இருக்கு. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பார்த்துங்க. வீராணம் ஏரியிலிருந்து உபரி நீர் திறக்கப்பட்டுள்ள நிலையில் கடலூர் மாவட்டத்தில் கரையோர கிராமங்கள் தண்ணீரில் மூழ்கின. இதனால் வீடுகளை விட்டு வெளியேற மக்கள் அருகிலுள்ள பாதுகாப்பு மையங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் பாரிவளல் இணைகிறார். வணக்கம் பாரிவளல், மேலும் விவரம். ஜெயஸ்ரீ, கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோயில் பகுதியில தமிழகத்திலே மிகப்பெரிய ஏரியான வீராணம் ஏரியில உபரி நீரானது நேற்று 18,000 கனஅடி திறக்கப்பட்டது. இதனால பாத்தீங்கன்னா அந்த வீராணம் ஏரியிலிருந்து செங்கால் ஓடை வழியாக இந்த ஏரியானது வெளியேற்றப்பட்ட பகுதியை முழுவதும் பாத்தீங்கன்னா அருகாமையில் உள்ள கிராமங்களான திருநாரையூர், நடுத்திட்டு, பிள்ளையார்த்தங்கல், வீரநத்தம் உள்ளிட்ட கிராமங்கள்ல பாத்தீங்கன்னா இந்த நீரானது புகுந்து குடியிருப்பு பகுதியில சூழ்ந்திருக்கு. இப்ப அந்த பகுதி மக்கள்லாம் நேற்று பாத்தீங்கன்னா நேற்றிலிருந்தே இந்த மாவட்ட நிர்வாகத்தால தீயணைப்புத்துறை மூலமா படகுகள் மூலம் அவர்களை மீட்டு பாதுகாப்பான இடங்கள்ல இப்ப தற்சமயம் அவங்களை தங்க வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அருகாமையில் உள்ள புயல் பாதுகாப்பு மையத்திலையும் அவங்களை தங்க வச்சிருக்காங்க. இதை சுத்தி உள்ள கிராமத்துல இந்த சொன்ன இந்த திருநாரையூர் உள்ளிட்ட கிராமங்கள்ல பார்த்தா கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட ஏக்கர் சம்பா நெற்பயிர் பயிரிடப்பட்டிருந்தது. அந்த பயிரிடப்பட்ட நெற்பயிர்கள் கதிர் இன்னும் முளைத்த நேரத்துல இந்த மழை தண்ணி உள்ளே போனதுனால முழுவதுமா வெள்ள நீர் சூழ்ந்ததுனால பயிர் அழுகு நிலைக்கு உட்பட்டுச்சு. இதுல பாத்தீங்கன்னா அந்த விவசாயிகள் சொல்லும் போது ஒரு ஏக்கருக்கு நாங்க 30,000 செலவு பண்ணி இப்ப நாங்க பயிர் வச்சோம். இந்த நிலையில திடீர்னு இந்த வெள்ள நீரால் உள்ள போனதுனால எங்களுடைய வாழ்வாதாரம் முழுவதுமா பாதிக்கப்பட்டிருக்கு. அந்த பகுதிகளுக்கெல்லாம் உடனடியாக இந்த பகுதியை சேர்ந்தவர் தான் கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் பகுதியை சேர்ந்தவர் தான் வேளாண் துறை அமைச்சர். அவர் உடனடியாக எங்களுக்கு தமிழக அரசிடம் சொல்லி உரிய இழப்பீடு வாங்கி தர வேண்டும் சொல்லிட்டு கோரிக்கையா வச்சிருக்காங்க. ஜெயஸ்ரீ, விவரங்களுக்கு நன்றி பாரிவளல். நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம். நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.